இந்த கால வேளையில the victory is yours. தாவீது சொல்றான் இல்லையா, உதவி வரும் கன்மலையை நோக்கி பார்க்கிறேன். இப்ப பார்க்கிறது தான் முக்கியம். உதவுறதுக்கு கர்த்தர் இருக்கிறாரு. ஆனா நான் அதை விட்டுட்டு வேற எதையாவது பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் நான் பெற வேண்டிய உதவியை பெறுகிறது இல்லை. ஆனா கடைசியில் பழி யார் மேல விழும்? இருந்து ஒருத்தர் இருக்கார், கிருபையின் தேவன். இந்த கர்த்தர் இருக்காரு, அவர் ஏன் பண்றதில்லை அப்படின்னு கடைசியில் அவர் மேல பழி தூக்கி போட்டு போயிரு. அது ஆதாம் ஸ்டைல். இந்த பழி போடுறது யார் ஸ்டைலு? அது பழைய ஆதாமுடைய ஸ்டைலு. அவர் தான் அந்த வேலையை பார்ப்பார் எப்போதுமே. தேவரீர் தந்த ஸ்ரீயானவன், நீர் மட்டும் எனக்கு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து கட்டியிருந்தா நான் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு அப்போ ஆரம்பிச்சு பஞ்சாயத்து. இப்போ வரைக்கும் மக்கள் யார் மேலே தான் பழி போட்டுட்ருக்குறாங்க. இந்த கடவுள் என்ன பண்ணுறாருன்றாங்க. கடவுள் உனக்கு உதவுறதுக்காக மனு அவதாரம் கொண்டு உன்னை போல் ஒருவராய் அவர் மாறி இறங்கி வந்து விட்டார். ஆமே, எனக்கு உதவுறதுக்காக தெய்வம் மனூரு கொண்டு இறங்கி என் முன்னேற்றத்துக்கு தடையா இருந்த பாவம், சாபம், நோய், தரித்திரம், பிசாசு எல்லாத்தையும் ஜெயிச்சு இப்ப சொல்லிட்டார், வெற்றி உன்னுடையது அப்படின்ட்டு போயிட்டார். நல்ல கையை தட்டி ஆமா, இந்த கால வேளையில the victory is yours. The victory over the sin, the victory over the sickness, the victory over the death. Amen. ஆமென். ஒரு விக்டோரியஸ் லைஃப் உங்களுக்கு எனக்கும் அவர் வச்சுட்டு போயிருக்கிறார். இது எப்படி பார்க்கணும்னா, தேவனை பார்க்கணும். உதவி வரும் கண்மலையை பார்க்கணும். கண்ணை உதவி வரும் கண்மலையை பார்க்காம வேற எதையாவது பார்த்தோம்னா தோத்து போயிடும். ஃபோக்கஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப். எப்போதும் நான் சொல்கிறது தான், வாட் யூ ஃபோக்கஸ் இஸ் கம்ஸ் அவுட். ஆமென். ஸோ ஃபோக்கஸ் ஆன் காட். இந்த கால வேலையில் உங்கள் உள்ளம் 1000 இருக்கலாம்யா, என் ஆண்டவர் இருக்கிறார்யா. ஹல்லேலூயா. எனக்கு உதவிடும், அவர் நிச்சயமா எனக்கு உதவி செய்வார். யார் உதவுறாங்களோ இல்லையோ, யார் கை கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஒருத்தர் இருக்கிறார், கைவிடாத கண்மலை, உதவி வரும் கண்மலை, உதவுகிற தேவன் ஒருவர் இந்த கால வேளையில் அவர் இருக்கிறார். அவரை நான் பார்க்க போகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க அவரை நான் பார்க்க போறேன்? என் உள்ளத்தில் அவரை நோக்க போறேன். என் தொழிலில் எனக்கு உதவி செய்வார், என் பிரச்சனைகளில் எனக்கு உதவி செய்வார், நான் என்ன தேவைகளில் வந்திருந்தாலும் எனக்கு உதவுவார். உதவிட்டு தான் மற்றதெல்லாம். சில நேரம் நம்ம மிஸ்டேக் பண்ணி மாட்டிப்போம், அப்போ கூட உதவுவார். ஆமா, நீ முட்டாள்தனமா பண்ணனா அதுக்கு நான் என்ன பண்றது, எழும்பி வா அப்படி சொல்ல மாட்டார். இயேசுவே பார்த்துட்டு போயிருந்தா பேதுரு முங்குவானா? சொல்லுங்க, முங்குவானா? கடல்ல முங்க மாட்டான். ஆனால் இயேசுவை பார்க்கறதுக்கு பதிலாக எதை பார்த்தான்? கத்தரை விட்டுட்டு காற்றை பார்த்தான், அலைத்தவரை விட்டுட்டு அலைய பார்த்தான். அதனால தான் என்ன பண்ணுறான்? முங்குறான். ஆனால் அந்த இடத்துல யார் இருக்கிறா? அவனுக்கு உதவுற கத்தர் இருக்கிற. உதவுற கத்தரை பார்த்தா அலை மேலையும் நடக்கலாம், காற்று மேலையும் நடக்கலாம், கடல் மேலையும் நடக்கலாம். ஆமென்.